பொண்ணுங்களோட கற்பனையில தானே நிம்மதியா வாழ முடியும். கல்யாணம் பண்ணா நிம்மதியா வாழவே முடியாது. சூதுகோபம் 2 படத்தை பத்தி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல விஜய் சேதுபதி பண்ண அதே விஷயத்த மிர்ச்சி சிவா செய்றாரு. சில பல கடத்தல்கள், பேரம், அப்புறம் நியாயமா பேசிட்டு விட்டுறாரு. அந்த பக்கம் அருமை பிரகாசம், அதாவது கருணாகரன் பொலிட்டீஷியனா வளர்ந்திருக்காரு, நிதி அமைச்சரா இருக்காரு. வரப்போற எலெக்ஷன்ல எப்படி ஆட்சியை தக்க வச்சுக்க போறோம் அப்படின்றதுக்கு அவங்க போடுற பிளானு. மிர்ச்சி சிவா கூட இருக்க அம்மு அப்படின்ற கேரக்டரை அருமை கொண்டாருன்னு சொல்லிட்டு அவரை கடத்திடுறாங்க. இதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இருந்து எப்படி மீண்டு வந்து ஆட்சியை தக்க வைக்க போறாரு மிர்ச்சி சிவா கேங்கு, என்ன ஆக போகுதுன்றதான் இந்த படத்தோட கதையே. நிறைய எதிர்பார்ப்பவங்களோட போனீங்கன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல சீரியஸான விஷயம் பண்ணுவாங்க, அது நமக்கு காமெடியா இருக்கும். இதுல காமெடியா நிறைய விஷயங்கள் பண்றாங்க, ஆனா அது எதுவுமே காமெடியா இல்ல. அதே மாதிரி அங்க இருக்க சில விஷயங்களை அப்படியே அதுல டிட்டோ பண்ணி வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு அருமையை கடத்திடுவாங்க, அவங்க அம்மா கட்சி ஆபீஸ் முன்னாடி போய் கூச்சல் போட்டு சாம பிரச்சனையை கிளப்பியிருப்பாங்க பார்ட் 1ல. அதே சீனை இங்கேயும் தூக்கி வச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் மிர்ச்சி சிவா கடத்துறவங்கள்ட்ட எல்லாம் போனை பண்ணி உங்களுக்கு பிபி இருக்கா, சுகர் இருக்கா, மாத்திரையை போடுங்க, 4 3 2 1 கண்ட்ரோல் ஆகுங்க அப்படின்னு விஜய் சேதுபதி சொன்னதை அப்படியே லொல்லு சபா மாதிரி காப்பி பண்ணியிருக்காரு. அது எதுவுமே நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல. அதுக்கப்புறம் படத்துல எந்த கேரக்டரை ஃபாலோ பண்றதுன்னு தெரியல. இதுக்கு மேல படத்தை போய் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க இஷ்டம், உங்க கஷ்டம். சூது கவ்வும் கவ்விருச்சு.